முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 22ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை. நட்சத்திரம் பூரட்டாதி, சந்திராஷ்டமம் ஆயில்யம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் பிரீத்தி, கரணம் பத்திரை. இன்றைய சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் வைரவேல் தரிசனம், சோழவந்தான் குருவித்துறை ஸ்ரீ குரு பகவான் வழிபாட்டு ஆராதனை, திருத்தணி ஸ்ரீ முருகனுக்கு பாலாபிஷேகம், காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் தெப்ப உற்சவம். இன்று வராகி தேவியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் கடின உழைப்பை தந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. அரசு வழி காரியங்கள், அரசு இனங்களில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதால் இன்று அரசு காரியங்களை துணிந்து நீங்கள் செய்யலாம். பெண்கள் வகையில், ஊழியர்கள் வகையில் சில விரயங்களும் கால விரயங்களும் ஏற்படும். தாயினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. பொருளாதாரம் நன்றாக வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் உஷ்ணமான பேச்சுகளை தவிர்க்கவும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாக இருங்கள். சகோதரனுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் வருகை சிறு சங்கடங்களை தந்து வரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையினுடைய ஆடம்பர செலவுகளை அனுசரித்து போவது நல்லது, அல்லது வழிகாட்டியாக இருப்பது நல்லது. ரிஷபம். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளித்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். முறியவர்கள் அனுபவஸ்தருடைய பேச்சுக்களை கேட்டு நீங்கள் நடப்பதன் மூலம் இன்று நீங்கள் வெற்றிகளை காணலாம். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் சங்கடங்கள் வந்து தீரும். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். தாயினுடைய ஆதரவில் உங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் சக ஊழியர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை தெளிவாக அடையாளப்படுத்தப்படும். அரசு வழிகாரியங்கள், அரசு இனங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனம். இன்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சி, கூட்டு விஷயங்கள் எல்லாம் லாபத்தை தரும். தொழிலில் சக ஊழியர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும். தாயுடன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பயணங்களை தவிர்க்கவும். நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் வருமானங்களும் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் அதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம். இன்று நீங்கள் பிறர் விஷயத்தில் தலையிடுவது, மற்றவர்களுடைய வேலைகளை விமர்சிப்பதன் மூலம் அவருடைய வேலையில் நீங்கள் தலையிலேற்று நடப்பது, இது போன்ற விஷயங்களால் உங்களுடைய பணி சுமை கூடும். அதை தவிர்த்துவிட்டு உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே நீங்கள் மிகப்பெரிய பணி சுமையை குறைக்கலாம். ஆனால் உங்கள் கிரகம் அப்படி செய்ய விடாது. ஆகவே முடிந்தவரை அடுத்த விஷயத்தில் தலையிடுவது, அடுத்த வேலையில் மூக்கை நுழைப்பதை தவிர்க்கவும். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெறும் பொழுது அதற்கு அதிகாரிகள் ஆதரவும் பாராட்டும் புகழும் கிடைக்கும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும்.
குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் காலவரியங்கள் செய்ய வேண்டி வரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்ல பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணை அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். சிம்மம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சில மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படும். அது தொழில் செய்ய இடமாக இருந்தால் அது உங்களுடைய டார்கெட்டுகளை ரீச் பண்ணுவதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றியும் வருமானத்தையும் லாபத்தையும் நீங்கள் அதிகரிக்கப் போகிறீர்கள். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடுகளும் அவர்களுக்காக அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சக ஊழியர்களும் பெண்களும் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவதால் கவனமாக இருக்கவும். வாழ்க்கை துறை உங்களுக்கு தாயை போல் இருந்து உங்களை அனுசரணையாக கவனித்துக் கொள்வார்கள். கன்னி, இன்று உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் நாள். உங்களுடைய கடின முயற்சிகளும் திறமைகளும் திட்டங்களும் எல்லாம் வெற்றி பெறுவதால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அரசு வழி விஷயங்கள், அரசு காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சகோதர வளர்ச்சி நன்மையை தரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி திருப்தியை தரும். உறவினர்கள் வருகை, உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். துலாம், உங்களுடைய முயற்சிகள், கடின உழைப்புகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் இன்று தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சிகள், கூட்டு விஷயங்கள் எல்லாம் இன்று லாபத்தை தரும். சகோதரனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். லாபத்தில் சில சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நஷ்டம் இருக்காது, கிடைக்கக்கூடிய லாபத்தில் குறைவு உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார்கள். சில சமயங்கள் உங்களுடைய விஷயங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதால் அவர்களை தவிர்க்கவும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள், அரசு வழி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர் போல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். விருச்சிகம், இன்று உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் மதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருக்கும். குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கும். இல்லாட்டி அவருடன் ஒரு மனக்கசப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு, இன்று உங்களுடைய சுயமுயற்சி திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் வெற்றி பெறுவதற்கு நண்பர்கள் அதிகமாக உதவுவார்கள். அவருடைய அனுபவங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நண்பருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை ஒத்திவைப்பது நல்லது. அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை அனுகூலமாக இருக்கும். தாயுடன், தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெற்று நீங்கள் பேரும் புகழும் பெறப்போவீர்கள். அதற்காக சில கடின முயற்சிகளும் அதிக வேலைப்பளு இருந்தாலும் அவையெல்லாம் சந்தோஷமாக ஏற்று நீங்கள் செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில்
மகிழ்ச்சியான நாள். எல்லோருடன் சுகமமாக போயிருப்பீர்கள். தாயினுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்துடன் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முயற்சிக்கு பெண்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் திறமைக்கு ஆக்ககரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நீங்கள் விரும்பிய காரியங்களை சாதிக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்டிப்பும் தேவை. ஏனால் அவருடைய வழி மாறுதல் தென்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக கடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பம், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி நீங்கள் விரும்பியபடி காரியங்களை சாதித்து வெற்றியும் புகழும் பாராட்டும் பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு அவர்கள் சப்போர்ட்டாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் உங்களுடைய விருப்பம் போல் நடைபெறும். ஆகவே இன்று அரசு காரியங்களை தைரியமாக செய்யலாம். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மீனம், இன்று யாரும் செய்யாத செயல்களையெல்லாம் உங்கள் திறமையால் செய்து பாராட்டும் புகழும் பெறப்போகிறீர்கள். குடும்பத்தின் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களை இன்று தள்ளிப்படுவது நல்லது. சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் மாற்றங்கள் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும். அவர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் திட்டங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த நாள் இனிதாய் கடப்பது போல் எல்லா நாட்களும் இனிதாய் கடந்து போவதற்கு என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. மேலும் உங்கள் அனைவருக்கும் அன்பு, ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு என்னப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.